நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி திமுகவினர் வாக்காளர்களுக்கு ஸ்கூட்டர்கள் வழங்கியது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து தேர்தல் அதிகாரியிடம் அஇஅதிமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் வாகன விற்பனை நிலையத்தில் இருந்து கருணாநிதி, ஸ்டாலின் ஆகியோரது உருவப்படங்களுடன் திமுக நெல்லை மத்திய மாவட்ட கழகம் என ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட ஸ்கூட்டர் வாகனங்கள் வாக்காளர்களுக்கு விநியோகிக்கப்பட்டன. இதுகுறித்து தகவல் அறிந்ததும் அஇஅதிமுகவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பார்த்தபோது அவர்களுடன் திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு அஇஅதிமுகவினர் புகார் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு பறக்கும் படையினர் விரைந்து வந்து வாகன விற்பனை நிலையத்தில் ஆய்வு செய்தனர். வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஸ்கூட்டர்கள் பற்றிய விவரங்களையும் ஆதாரங்களையும் திரட்டிச் சென்றனர். தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. வெளியே ஒரு வண்டி பிடிச்சி வச்சிருக்காங்க, அதில் ஒட்டி இருக்கு. உள்ள வண்டிகளையும் ஆய்வு பண்ணியிருக்கோம். சம்பந்தமாக தேர்தல் நடத்தும் அளவில் கலந்து என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை நாங்கள் நடவடிக்கை. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல பைக்கு கொடுக்காங்க, எங்களை திமுகவுக்கு ஓட்டு போட சொல்லி பைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் எந்த இடம்னு விசாரித்து அந்த குறிப்பிட்ட கம்பெனிக்கு போனோம். நாங்கள் உடனே அதை பார்த்ததும் தேர்தல் அதிகாரிக்கும் மாவட்ட கலெக்டரு மற்றும் அது சம்மந்தப்பட்ட காவல்துறைக்கு எல்லாத்துக்குமே புகார் செய்தோம். எல்லாருமே வந்தாங்க, பறக்கும் படை எல்லாருமே வந்தாங்க. ஆய்வு செய்ததில் நடந்ததெல்லாம் உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்கிட்ட புகார் பண்ணி எழுதி வாங்கினாங்க. நாங்களும் புகார் கொடுத்துருக்கோம். தேர்தல் நடைமுறை விதிகளின் மீறி சட்டவிரோதமாக செயல்பட்டு வராங்க. பொதுமக்களிடமிருந்து வாக்குகள் பெறுவதற்காக ஹீரோ ஹோண்டா 2 இருசக்கர வாகனம் மற்றும் பணம் பட்டோடா போன்ற சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபட்டு வந்தாங்க. இது எங்களுக்கு தெரிய வந்த உடனே இது சம்பந்தமாக தேர்தல் அதிகாரியிடமும் மாவட்ட தேர்தல் அதிகாரியிடமும் புகார் மனு சட்டப்படியாக கொடுத்துருக்கிறோம். அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுத்தாரான்னு சொல்லியிருக்கிறாங்க.